வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளேஸ் வேல்யூ சார்ட். இதில் பார்த்திங்கன்னா 2 மெத்தட் இருக்குது, இந்தியன் மெத்தட், இன்டர்நேஷ்னல் மெத்தட். ஃபஸ்ட்டு இந்தியன் மெத்தடில் பார்க்கலாம். இந்தியன் மெத்தடில் எப்படி போடுவோம் அப்படின்னா, ஒன்ஸ் பீரியட் இருக்கும். ஒன்ஸ் பீரியடில் பார்த்தோம்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். இது ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் ஒரு ரீகேப் தான் இது. அண்ட் தௌசண்ட்ஸில் பார்த்தோம்னா தௌசண்ட்ஸ், 10,000s இருக்கும். லேக்ஸில் பார்த்தோம்னா லேக்ஸ், 10 lakhs இருக்கும். க்ரோஸில் பார்த்தோம்னா க்ரோஸ் 10 crores இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ளேஸ் வேல்யூ அப்படிம்போம். ஸோ ஒன்றும் இல்லை, இது ஃபஸ்ட்டு ஒன்ஸில் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதியா, ஒவ்வொரு ஜீரோவாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனோம்னா இந்த ப்ளேஸ் வேல்யூவில் வந்துடும். ஸோ அதேமாரியே தான் இன்டர்நேஷ்னல் மெத்தட்ஸ்லேயும். இன்டர்நேஷ்னல் மெத்தட்ஸில் அப்படின்னா இதில் எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டு 3 கமா போடுவோம், அடுத்து 2 போடுவோம். அதுதான் இந்தியன் மெத்தட். பட் இன்டர்நேஷ்னல் மெத்தடில் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பீரியட்லேயுமே 3 இருக்கும். ஸோ அப்போ நம்ம கம்மாவை எப்படி போடுவோம், 3 நம்பர்ஸாக தான் போடுவோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி 3 நம்பர்ஸாக தான் போடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பீரியட், இது தௌசண்ட்ஸ் பீரியட், இது மில்லியன்ஸ் பீரியட், இது பில்லியன்ஸ் பீரியட். ஓகேவா? ஸோ இதுலேயும் அதேமாரி தான், ஒன்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஜீரோஸ் ஒவ்வொன்றா எக்ஸ்டெண்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் நம்ம இப்படி சொல்லுவோம், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, 100,000s, மில்லியன்ஸ், 10 millions, 100 millions, பில்லியன்ஸ், 10 millions, 100 billions. ஓகேவா? ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் இந்தியன் மெத்தட் மாதிரியே தான் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இது மூணுமே ஒன்ஸ் பீரியடில் வந்துடும். அண்ட் தௌசண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம இந்தியன் பீரியடில் தௌசண்ட்ஸ், 10,000s மட்டும்தான் இருக்கும் தௌசண்ட்ஸில். இங்கே 100,000 வரும். அதாவது இங்கே 1 lakh அப்படிங்கிறது இங்கே 100,000 இன்டர்நேஷ்னல் மெத்தடில். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா தௌசண்ட்ஸ், 10,000s, 100,000s இது தௌசண்ட்ஸ் பீரியட். அடுத்ததாக நாம் இங்கே க்ரோர் போவோம். இந்தியன் பீரியடில் என்ன பண்ணுவோம், க்ரோர் போவோம். ஏன்னா க்ரோஸ் அண்ட் 10 crores இருக்கும். ஸோ இங்கே என்னென்னா மில்லியன்ஸ் போவோம். ஓகேவா? ஸோ அப்போது மில்லியன்ஸ், 10 millions, 100 millions. ஓகேவா? ஸோ இங்கே 1 crore அப்படிங்கிறது 10 millionsக்கு ஈக்குவல் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 10 millions தான் 1 crore. ஓகே, இந்த 100,000 தான் 1 lakh. ஸோ இதுலேருந்து இதனுடைய கம்பேரிசன். இது மில்லியன்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள்ஸில் ஒரு க்ரோர் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கக்குள்ள, ஒரு காமனாக நம்ம படிக்கிறோம் அப்படிங்கக்குள்ள நமக்கு மில்லியன்ஸில் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. அடுத்த பார்த்திங்கன்னா பில்லியன்ஸ். ஓகேவா? ஸோ பில்லியன்ஸ் அப்படிங்கிறது இதே தான். ஓகேவா? 100 millionsக்கு அடுத்ததாக இப்போது 1 crore 10 million போம், 10 crores 100 million போம், 100 crores பில்லியன்ஸும் போம். 100 crores பில்லியன்ஸ் பில்லியனியர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது கோடிக்கணக்கான சொத்து, 100 கோடிக்கு மேலே சொத்து இருக்கீங்க எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பில்லியனியர்ஸ் அப்படிம்போம். ஓகேவா? ஸோ இது இன்டர்நேஷ்னல் மெத்தடில் தான் இந்தமாதிரி சொல்லுவோம், மல்டி மில்லியனியர்ஸ் இந்தமாரி தான் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா பில்லியன்ஸ்க்கு பீன்னு சொல்லுவோம். அடுத்தது 10 billions, 100 billions. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஜீரோஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் 3 தான் நாம் குறிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன வருது நமக்கு, 1 crore, 10 crore, 100 crore, 1000 crore, 10,000 crore. 100 billions அப்படிங்கிறது 10,000 crores. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்ஸ். ஓகேவா? ஸோ ஒன்ஸில் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். அடுத்ததான் ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். தௌசண்ட்ஸில் என்ன இருக்குது, 1000, 10,000. அடுத்ததாக லேக்ஸ். லேக்ஸில் என்ன இருக்குது, லேக்ஸ், 10 lakhs. அடுத்ததான் க்ரோஸ். க்ரோஸில் க்ரோஸ், 10 crores. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பர் நம்ம எடுத்து எழுதலாம், லாஸ்ட்லேருந்து எழுதிக்கலாம். ஒன்ஸில் 1, டென்ஸில் 2, ஹண்ட்ரட்ஸில் 4. ஓகேவா? 3 இது வந்துருச்சு. அடுத்ததாக தௌசண்ட்ஸில் பார்த்திங்கன்னா 8, 6.
2 ஓகேவா. அடுத்து லேக்கில் பார்த்தோம்னா 4, 10 லேக்கில் 9 ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து க்ரோரில் 5, 10 க்ரோரில் 35. ஸோ இப்போ பாருங்கள் 35 crore 94,000 சாரி 35 crore 94 lakhs 68,421 ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக சேம் எக்ஸாம்பிள் சேம் சார்ட் நம்ம போடுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸில் வந்து வரும். அடுத்ததாக தௌசண்ட்ஸில் வந்து வரும். அடுத்ததாக மில்லியன்ஸ். மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். அதுக்கு அடுத்ததாக பில்லியன்ஸ். பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன். ஓகேவா. போடலாமா. ஆல்ரெடி நம்ம கம்மா போட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட் லாஸ்ட்லேருந்து எழுதிக்கலாம். 1, 2, 4, 8, 6, 5, 4, 9, 6, 5, 3 ஓகேவா. நமக்கு இப்போ 10 பில்லியனோட ஸ்டாப் ஆகிடுது. இன்னும் நிறைய நம்பர்ஸ் கொடுத்தோம்னா நம்ம அப்படி போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னன்னு சொல்லுவோம். 35 billion 694 millions 568,421 இதை வந்து இப்படி தான் எழுதுவோம். ஓகேவா. ஸோ இதுதான் ப்ளேஸ் வேல்யூ சார்ட் இந்தியன் மெத்தட் அண்ட் இன்டர்நேஷ்னல் மெத்தட் ரெண்டுக்கான கம்பேரிஷன்ஸ் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.